முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாமன் சீரா இருக்கட்டும், இல்ல அண்ணன் சீரா இருக்கட்டும், 6 சிலிண்டர் இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? அவர் எல்லாம் தரேன்னு சொன்னார்ல. இப்போ கால அவகாசத்தை தாங்கன்னு அவர் கேட்குறாரு. கால அவகாசம், கால அவகாசம், கால அவகாசம். தொடர்ச்சியா இந்த ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது நீட் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிட்டு இருந்தது. ஸ்டாலின் அவர்களாகட்டும், ஏன்னா ராகுல் காந்தி அவர்களாகட்டும் இதற்கு எதிர்த்து கண்டனம் தெரிவித்து அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களோ இதை பத்தி எந்த ஒரு விஷயங்களும் வந்து அவர் சொல்லவே இல்லை. ஆட்சிக்கு வந்தாச்சு இல்லை, ஆட்சிக்கு வரணும்னா எது வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். ஆட்சிக்கு வந்தாச்சு இல்லை, இது மாதிரி சைலண்டாக இருக்கிறது ஒரு கொள்கையாக அவங்களுடைய கொள்கை முடிவாக இருக்கும். முக்கிய அதிகாரிகளை வந்து மாற்றப்படுறாங்க. அவருக்கு தேவையான ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவர் கொண்டு வந்துடுவார். அமுதாவையும் உதயச்சந்திரட்டையும் வெயிட்டிங் லிஸ்ட்டை தூக்கி போட்டார். ஏன்னா அமுதா வந்துட்டு இவருக்கு எதிராக சொன்னாங்க இல்லையா, அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக. அதனால் அவங்கள கரெக்டாக பிக்கப் பண்ணி தூக்கி உள்ள வச்சாங்க. நல்ல அதிகாரி தான், உண்மையை பேசிட்டாங்க இவருக்கு எதிராக. அதனால் அவர் தூக்கி. மோடி அவர்கள் ஒரு புதிய 7 விஷயங்களை வந்து அவர் வெளியிட்டாங்க சார். அதாவது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். என்னன்னா பெட்ரோலை சேவ் பண்ணுறாரா? எவ்வளோ சேவ் பண்ண முடியும்? பைப் லைனை கொண்டு கேஸ் பல திட்டங்களை வந்துட்டு ஈரான் கொடுக்கறதுக்கு நம்ம பண்ணோம். அமெரிக்கா வந்துட்டு தடை போட்டான் அப்படின்றதுனால நம்ம அதை விட்டு வெளியேறோம். எதையுமே செய்யாத கடைசியில் இவர் என்ன பண்ணுறாரு, எண்ணெய் கிடைக்கல, விலைவாசி ஏறி போச்சு, நான் விலைவாசி ஏற்ற போகிறேன், கல்யாணம் பண்ணணும் ஒரு பிள்ளைக்கு, என்ன பண்ணுறது? ஒரு வருடம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வருடம் வாங்காதுன்னு ஒரு வருடம் கல்யாணத்துக்கு தள்ளிப்பட முடியுமா? இல்லை அதுக்கப்புறம் அது குறையுமா? அப்போ குறையுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருடம் கழிச்சு வாங்க போனோம்னா மறுபடியும் கூட்டிக்கிறோம். இதெல்லாம் தெரியாதா? கார்பரேட் க்ரோத், கார்பரேட்டோடைய ப்ராஃபிட்டு, கார்பரேட்டுடைய எக்ஸ்பான்ஷன், இதுக்கு தான் அவர் உதவுறாரே ஒழிய எப்போ பார்த்தாலும் கார்பரேட். சிலிண்டருக்கு 100 ரூபா 150 ரூபா ஏற்றுவார். பெட்ரோல் விலை வந்து லிட்டருக்கு ஒரு 20-25 ரூபா ஏற்றுவார். அதுக்கு தான் அவர் அடிப்படுறாரு. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்ட திட்டங்கள் இருக்குல்ல சார், அதாவது மாமன் சீரா இருக்கட்டும், இல்லை அண்ணன் சீரா இருக்கட்டும், 6 சிலிண்டர் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? அவர் எல்லாம் தரேன்னு சொன்னார்ல. இப்போ கால அவகாசத்தை தாங்கன்னு அவர் கேட்குறாரு. ஸோ கால அவகாசம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. கால அவகாசம். இவர் இதே தான் பாட போறாரு. வெயிட் பண்ணி பாருங்க. தொடர்ச்சியா இந்த ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு ஃபினான்ஸே இல்லை அப்படின்றாரு, கடன்ன்றாரு, அப்படியே கஜானா தொடச்சி வச்சிருக்குது அப்படின்றாரு. கஜானா அப்படின்ற ஒரு பெட்டி இருக்கும், அதுக்கு 4 சாவி இருக்கும். அதை உள்ளே விட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இப்படிலாம் திருப்பி இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா தங்கம், வைரம், பணம் தான் இப்படியா இருக்குது. ஏதோ ஒரு காலத்தில் கஜானான்னு சொன்னாங்க. என்ன காலியாக இருக்குது அங்கே? காலியாக இருந்தால் சம்பளம் எங்கேருந்து கொடுக்குறீங்க? புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதுக்கு தான் அவர் ஸ்டாலின் எல்லாத்தையும் சொல்கிறார், மனசில் தான் நீங்கள் செய்யலாம், தாராளமாக பணம் இல்லைன்னா சொல்லாதீங்க, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ எதிரில் தங்கம் தென்னரசு தான் உட்காந்துட்டு இருக்காரு, திருச்சுடி எம்எல்ஏ. அவர் தான் எதிரில் உட்காந்துட்டு இருக்காரு, விஜய்க்கு எதிரில். அவர்கிட்ட கேளுங்க, பணமே இல்லைன்னு. எங்கே இல்லை? அவர் கேட்பார், எங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே உரையாற்ற ஆரம்பித்தார். அப்புறம் எல்லாம் காலி. அரசியல் தெரியாத ஒரு ஆளை நம்ம கொண்டாந்துட்டோம். பார்ப்போம் என்ன நடக்குது. நீட் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிட்டு இருந்தது. அந்த நிலையில் வந்து ஸ்டாலின் அவர்களாகட்டும், ஏன்னா ராகுல் காந்தி அவர்களாகட்டும் இதற்கு எதிர்த்து கண்டனம் தெரிவித்து அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் தாவேகா தரப்பிலிருந்து முதலமைச்சர் விஜய் அவர்களோ, இல்லை வந்து என் ஆனந்த் அவர்களோ, ஆதவர்ஜுனா அவர்களோ இவங்களோட தலைமையிலிருந்து எந்த ஒரு அறிக்கைகளும் வந்து வெளியிட, இதை பற்றி எந்த ஒரு விஷயங்களும் வந்து அவர் சொல்லவே இல்லை. ஆட்சிக்கு வந்தாச்சு இல்லை, ஆட்சிக்கு வரணும்னா எது வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். ஆட்சிக்கு வந்தாச்சு இல்லை, இது மாதிரி சைலண்டாக இருக்கிறது ஒரு கொள்கையாக அவங்களுடைய கொள்கை முடிவாக இருக்கும். எதுவும் பேச மாட்டாங்க. இவங்களுக்கு எது பற்றியுமே ஒரு புரிதலை உருவாக்கி கொள்ளவே இல்லை. இவங்க வந்து ஒரு அடாக அரசியல் பண்ணாங்க. அப்பப்போ எது தேவையோ ஒருத்தர் எதிர்த்து பேசுறது, அவ்வளோதான். எப்படி திட்டினாங்க திமுக நீங்கள் பார்த்தீங்க. முதல்ல எங்கே போனார் இவர்? ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டார். யாரால் ஆட்சியில் இப்போ நிற்கிறாங்க? திமுக கூட்டணி கட்சிகளால். என்ன அதில் பேசுறது இருக்குது? சொச்சம் வேடிக்கை பார்க்க வேண்டியதான், நம்ம வேறு ஒன்றும் இல்லை. இந்த முதலமைச்சருடைய வேட்புமனு தாக்கல்ல வந்து நீட் சென்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 20 கோடி வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு விஷயமும் வந்து சொல்லப்படுது. அப்போ இவர் எதனால் கண்டனம் கடிதம் வந்து விடலை அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, இது நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒழிக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு விஜய் தாவேக்கானுடைய ஸ்டாண்டு. இப்போ அவர் போகிறாரு, பிரதமர்கிட்ட அவர் கேட்குறாரு. அந்த பிரதமர் அந்த கோரிக்கை கேட்டுட்டு பெசாது இருக்கிறார். இவர் என்ன பண்ணுவார்? சட்டப்பேரவையில் வந்துட்டு மறுபடியும் ஏற்கனவே நிறைவேற்றிருக்கக்கூடிய அந்த நீட்டு தேர்வில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கோரக்கூடிய அந்த சட்டத்தை நீங்கள் உடனே பாஸ் பண்ணி அனுப்புங்கன்னு அவர் பேச போகிறாரு. அதை மறுபடியும் பேச போகிறாரு. அவ்வளோதான். நடக்கலைன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதான் சொன்ன பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இப்போ 2 நாட்கள் வந்து ஆகியிருக்கு. இவர் வந்து இப்போ டாஸ்மார்க் மூடப்படுறதா இருக்கட்டும், இல்லை போதைப் பொருள் தடுப்பு டாஸ்மாக் மூடலை, ஸ்கூல் பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க் வந்து மூடப்படுறதா இருக்கட்டும், அதே மாதிரி போதைப் பொருள் தடுப்பு படை வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், மீனவர்களை வந்து காப்பாற்றுறதா இருக்கட்டும், இதை தொடர்ந்து வந்து இப்போ முக்கிய அதிகாரிகளை வந்து மாற்றப்படுறாங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது எல்லாருமே செய்யறது தான். ஒரு அரசு வந்துட்ட உடனே ஏற்கனவே அந்த அதிகாரிகிட்ட வைக்க மாட்டாங்க, அது அவங்களுடைய ஆள் அப்படியே வச்சுருவாங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு புதுசாக இப்போ சித்திக்
ஃபினான்ஸ் செக்ரட்டரி. அவர் ரொம்ப நாளாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு நான் 98 அப்போயே நான் பார்த்துருக்கேன். அவர் சின்ன பையனா. அப்போ நானும் சின்ன பையனாக தான் இருந்தேன். அப்போ நான் பார்த்துருக்குறேன். சித்திக்கு அவர் வந்துட்டு ஒரு டேலண்டட் மேன். இஸ் பிகம் த ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு. இந்த மாதிரி அவருக்கு தேவையான ஒரு செட் ஆஃப் பீப்புளை அவர் கொண்டு வந்துடுவார். அதிகார வர்க்கத்தில் இருப்பாங்க. அவங்களாம் இவங்களாம் திமுக ஆஃபீஸர், இவங்களாம் அதிமுக ஆஃபீஸர், அதே மாதிரி இவங்க தாவேக ஆஃபீஸர்னு ஒரு குரூப் செட் ஆகும். ஒரு நம்பிக்கையுடன் அவருக்கு பணியாற்றணும், அதான முக்கியம். அதற்காக அவர் சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது எப்போதும் செய்கிறது தான். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. காவல் அதிகாரி அதே மாதிரி கொண்டு வருவாங்க. சீஃப் செக்ரட்டரியை மாற்றிக்கிடுவாங்க. எல்லாரையும் பண்ணுவாங்க. அதெல்லாம் சகஜமாக நடக்கிறது தான். சார், அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் வந்து தாவேக்காவினருக்கு வந்து ஒரு முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமுதாவையும் உதயச்சந்திரன் வெயிட்டிங் லிஸ்ட்டை தூக்கி போட்டார். ஏன்னா அமுதா வந்துட்டு இவருக்கு எதிராக சொன்னாங்க இல்லையா அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக. ம். அதனால் அவங்கள கரெக்டாக பிக்கப் பண்ணி தூக்கி வெளில வச்சாங்க. நல்ல அதிகாரி தான். ஆனால் அந்த மாதிரி சொன்னார், உண்மை பேசிட்டாங்க இவருக்கு எதிராக. அதனால் அவர் தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. சார், இப்போ இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை வந்து மீட்கிறதுக்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதான் எல்லாரும் கடிதம் எழுதுறது அப்படின்றத ஒரு முறைமையாக வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கச்சத்தீவை மீட்கிறது, இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறது, அது முடியாது. கச்சத்தீவு பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். அந்த இடத்துல மீன்பிடி உரிமை நிலைநாட்டும், அவ்வளோதானே. அதற்கு வந்துட்டு யூஎன் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐநாவினுடைய கன்வென்ஷன் ஆன் லா ஆன் சி அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது, சர்வதேச சட்டம் இருக்குது. சிக்னட்டரி தான் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். அதன்படி எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறவனை வந்துட்டு கைது பண்ணக்கூடாது, ஹராஸ் பண்ணக்கூடாது, போட்டை சீஸ் பண்ணக்கூடாது, அவன் பிடிச்சி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை அபகரிக்கக்கூடாது, அவனுக்கு எந்த விதமானதும் ஏற்படாது, அவனை பத்திரமா திருப்பி அனுப்பணும்னு சொல்லுது. நடக்கலையே ஸ்ரீலங்கா கிட்ட. ஸ்ரீலங்கா அப்படி செய்யலையே. அப்போ இது மீட்க வேண்டியது யார், தடுக்க வேண்டியது யார்? இந்திய ஒன்றிய அரசு. அது சொல்லுங்கள். நான் இதை விஜய்க்கு சொல்லி இந்த கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அது. அந்த மாநாட்டில் எல்லாம் அதுக்கப்புறம் நடந்த செயற்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். ஆனால் இவங்களுக்கு தெரியவே இல்லை. மறுபடியும் வந்து ட்ரெடட் பாத் அப்படின்வாங்களே, எல்லாரும் பண்ணால் தான் இவரும் பண்ணுறாரு. கடிதம் எழுதுறது என்ன வரப்போகுது? நீங்கள் சொல்யூஷனுக்கு பார்க்குறீங்களா? கச்சத்தீவு உங்கள்கிட்டே இருக்கட்டும், ஆனால் அந்த பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய என்னோட உரிமையை நீ பறிக்க முடியாதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்ச் பேங்க்னு ஒரு இடம் இருக்குது கன்னியாகுமரிக்கு அந்தாண்ட கூடிய வாட்ச் பேங்க். அந்த இடத்துல மீன்பிடி உரிமை உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்தியாவுக்கு. இந்த இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கடற்பகுதி வரைக்கும் தான் வந்துட்டு நீங்கள் பண்ணணும். இப்போ எந்த இடத்துல பார்டரை போடுறது? எத்தனை கப்பலை நிறுத்துவீங்க? ஃபிஷர்மேன் கோ வேர் த ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு தான் அது ஆரம்பிக்கும் அந்த சட்டமே. மீன் இருக்குது அப்படின்னோம்னா அந்த இடத்துல கிடைக்குதுன்னா அந்த இடத்துக்கு தூக்கி போட்டை விட தான் செய்வான். ஏன்னா அது அவனுடைய கேட்சு. அந்த மீன் லங்கா மீன், இந்தியா மீன், தமிழ்நாட்டு மீன், யாழ்ப்பாண மீன்லாம் கிடையாது. அது மீன், அது கடல் மீன், அவ்வளோதான். அப்போ இதில் நீயா பிடிச்ச அப்படின்னு ஒருத்த வந்து கேள்வி கூடாது. இந்த நாடுகள் வர்றதுக்கு முன்னாடி இருந்து மீன்பிடி உரிமை அப்படின்றது இருக்குது, மீன்பிடித்தல்ன்றது இருக்குது, மீனவன்றவன் இருக்கிறான். நீங்கள் வந்துட்டு இப்போ புதுசாக வந்து சட்டம் போட்டுக்கிட்டு எக்கனாமிக் ஜோனு எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு அவனுடைய உரிமையை பறிக்கிறதுன்றது எப்படி நியாயம்? இப்படி வைக்கணும் விஜய் ஆர்குமெண்ட்டை. ஸோ இதை பார்த்தாருன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஎன் கன்வென்ஷன் ஆன் லா ஆன் சி அப்படின்றத வச்சு இதை முதல்ல பேராசிரியர் சூரியநாராயணன் வந்துட்டு சொன்னார். வேணா விஜய் சூரியநாராயணன் கூட கன்சல்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு தெர் இஸ் எ வே டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்றது தெரியல. ஆனால் இதை வச்சு நான் மூவ் பண்ணேன். யாரோட? திரு ஹெச் ராஜா அவர்களோட மூவ் பண்ணி இந்திய ஒன்றிய அரசு கூட்டத்துக்கு கொண்டு போனோம். அப்போ வந்துட்டு அயலுறவு அமைச்சராக வந்துட்டு இருந்தவங்க யார் அப்படின்னோம்னா ஒரு லேடி அவங்க இருந்தாங்க. இப்போ இஸ் நோ மோர். அவங்க என்ன சொன்னாங்க, பண்ணலாம் அப்படின்னாங்க. மறுநாளே வந்துட்டு தட் இஸ் அ செட்டில்டு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க. ராஜா ரொம்ப வருத்தப்பட்டார். ஹெச் ராஜா, திரு கணேசன் இறந்து போயிட்டார், இல கணேசன், அவர் அண்ணன் திரு பொன் ராதாகிருஷ்ணன், இப்படி 5 பேர் போயிட்டு தான் அங்கே பண்ணாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் தான் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்களுடைய தான் மூவ் பண்ணாங்க. நல்லா இருக்குது அந்த டாக்குமெண்ட்டை நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன், பண்ணாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, செட்டில்டு இஷ்யூ ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றாங்க. செட்டில்டு இஷ்யூன்றது வேறு. இந்த மீனவர்கள் சார்ந்துள்ள அவருடைய வாழ்வாதாரம் அப்படின்றது பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காகத்தான் நான் வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? விஜய்க்கு வந்துட்டு நான் 4 புத்தகம் கொடுத்தேன். சரியா? ஒன்று ஈழம் அமையும், இன்னொன்று வந்துட்டு அந்த ஹைட்ரோ கார்பன் அபாயம், 3வது வாக்கேந்திர சூழ்ச்சி, 4வது நமது கச்சத்தீவுன்ற ஒரு புத்தகத்தை நான் கொடுத்தேன். 4 புத்தகத்தை கொடுத்தேன். அதை எடுத்து அவர் படித்தார்னாலே தெரியும், பல விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்குறோம். செய்யலாம், தீவிரமாக செய்யணும், ஆழ்ந்து செய்யணும். ஆழ்ந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, முடிக்கலாம்.
அது விஜய் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சியல் லீடர் இல்லையா? பரவாயில்ல வந்துட்டு அவருக்கு மீனவர் மத்தியிலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் அதை பண்ணலாம். அப்படி பண்ண முடிச்சார், பண்ண முற்பட்டார்னா நல்லாயிருக்கும். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம், பார்க்கலாம். அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் வந்து தாவேக்கானருக்கு ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காரு. அதாவது பொதுமக்களுக்கு இடையூறா தாவேக்கானர் எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் சட்டப்படியான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்கும் அன்னைக்கும் வந்து விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருந்தாரு. இப்போ தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி தாவேக்கானருக்கு தொடர்ச்சியா எச்சரிக்கை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்றைக்கோ ஒழுங்குபடுத்தியிருக்கலாம், அன்னைக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தாம இன்னைக்கு வந்துட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சு செயல். இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்கள ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க என்றைக்குமே முறைப்படுத்துனதில்லை அவங்களுடைய ரசிகர்களை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மற்ற தலைவர்களும் விஜய் அவர்களும் சந்திச்சிட்டு இருக்க நிலையில மோடி அவர்களையும் இந்த மாதம் இறுதியில வந்து சந்திக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மோடி அவர்கள் ஒரு புதிய 7 விஷயங்களை வந்து அவர் வெளியிட்டாங்க சார். அதாவது வந்து யார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மீண்டும் கொண்டு வரணும். அதிகமா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து மக்கள் வந்து உபயோகிக்குங்க. பெட்ரோல், டீசல் இந்த விலை கூடுறதுனால இந்த விஷயங்களும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி 7 விஷயங்களை வந்து அவர் வெளியிட்டிருந்தாரு. இது சாத்தியமா? மீண்டும் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நடக்குமா? இல்லை, அவர் வந்துட்டு எப்போதும் மோடி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரோ அது பின்னாடி கார்ப்பரேட் நலன் இருக்கும். பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். முதல்ல அந்த டிமானிட்டைசேஷன் அப்பவும் சரி, அதற்கப்புறம் கொரோனா காலமும் சரி, அவர் எடுத்த நடவடிக்கைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண தொழில்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிச்சுது. சிறு குறு நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டது. பலரும் வேலை இழந்தாங்க. பல இண்டஸ்ட்ரி, லட்சக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் மூடப்பட்டது. சாதாரண ஹோட்டல்கள் எல்லாம் இல்லாமல் போச்சு. இவர் வந்துட்டு ஏதோ காப்பாற்றுறதா சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தேவையற்ற ஒரு இது. என்னன்னா பெட்ரோலை சேவ் பண்ணுறாராம். எவ்வளோ சேவ் பண்ண முடியும்? அவசியமான வேலையை அவங்க போயிட்டு அப்படியே செஞ்சுட்டு இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் இதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்காக எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த சபஹார் போர்ட்டை கொடுத்ததாக இருந்தாலும் சரி, நேச்சுரல் கேஸ் பைப்லைனை கொண்டு கேஸு கொண்டு வரது, இந்தியா கொண்டு வரதா இருந்தாலும் சரி, பல திட்டங்களை வந்துட்டு ஈரான் கொடுக்கறதுக்கு ஆஃபர் பண்ணான். ஆனால் அமெரிக்காவோட கூட நிற்கிற ஒரே காரணத்தினால நம்ம அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண, அதெல்லாம் டேக்கப் பண்ணலை, அப்படியே விட்டுட்டோம். சாபஹார் போர்ட்டை வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். அமெரிக்கா தடுக்குது அப்படின்றதுனால, அமெரிக்கா வந்துட்டு தடை போட்டான் அப்படின்றதுனால நம்ம அதை விட்டு வெளியேறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். ஈரானில் வந்துட்டு அணு ஆயுதம் இருக்கா இல்லையா, அணு ஆயுதம் இருந்ததுன்னா நான் அதை அடிப்பேன் அப்படின்னு அமெரிக்கா சொல்லும் போது ஏன் ஒரு வாயை பூத்திட்டு இருந்தார்? இங்கேருந்து லட்சக்கணக்கான டன் பாஸ்மதி ரைஸ் ஒவ்வொரு நாளும் போகுது அந்த நாட்டுக்கு. அந்த நாட்டில் இருந்துட்டு ஏராளமான விடயங்கள் இங்கே வருது. அந்த நாட்டோட ருப்பி டேர்ம்ஸ்லேயே நம்மளால் எண்ணெயை வாங்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இவர் சிக்கியிருக்கிறாரு அமெரிக்க அரசுக்கிட்ட, மோடி. அதெல்லாம் வெளிப்படையாக பேசுவோம். சிக்கியிருக்கிறார், அதனால் எதுவுமே செய்ய முடியல. நீங்கள் அந்த போர் தடுத்திருக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது. என்ன அடிப்படையில் நீங்கள் அவங்க மேலே போர் தொடுக்குறீங்க? ஒரு இஸ்ரேல் அணு ஆயுதத்தை வச்சுக்கலாம், அமெரிக்கா அணு ஆயுதத்தை வச்சுக்கலாம். ஆனால் ஈரான் வச்சுருந்தா மட்டும் எப்படி த்ரெட் ஆகும்? அப்போ நாளைக்கு எனக்கு ஈரான் த்ரெட் அப்படின்னு நாளைக்கு இந்தியாவின் த்ரெட்டுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போது அன்னைக்கு அது அப்படி அது செஞ்சுருந்தாங்கன்னா உலக நாடுகள் இவருடைய கோரிக்கையை ஏற்றிருக்கோம். அந்த போரே ஒருவேளை ஆரம்பமாக இருந்து தடுக்கப்பட்டிருக்கலாம். எதையுமே செய்யாத கடைசியில் இவர் என்ன பண்ணுறாரு? எண்ணெய் கிடைக்கல, விலைவாசி ஏறி போச்சு, நான் விலைவாசி ஏற்ற போகிறேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பண்ண போகிறாரு. இவ்வளோ தான். ரெண்டாவது விஷயம் அவர் என்னென்னா, இந்த சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி சொல்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு குழாய்களின் மூலம் சமையல் எரிவாயு கொண்டு வர்றதுக்கான பெரிய திட்டத்தை அவர் வகுத்து அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இதற்குள்ளே இருக்குது. அதையும் அவர் பண்ணுவார். இந்த மாதிரி கார்பரேட் நன்மைக்காக அவர் செய்வார். அவர் வெளிப்படையாக சொல்லக்கூடிய திட்டங்கள் மூலம் பாதிக்கப்பட்டதுனோ சாதாரண மக்கள் தான். தங்கம் வாங்கக்கூடாது அப்படின்றாரு. கல்யாணம் பண்ணணும் ஒரு பிள்ளைக்கு, என்ன பண்ணுறது? ஒரு வருடம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வருடம் வாங்காதுன்னு ஒரு வருடம் கல்யாணத்தை தள்ளிப்பட முடியுமா? இல்லை, அதுக்கப்புறம் அது குறையுமா? அப்போ குறையுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருடம் கழிச்சு வாங்க போனோம்னா மறுபடியும் கூட்டிக்கிறோம். இதெல்லாம் தெரியாதா? தங்கம் வாங்கக்கூடாது, ஏன்னா அந்நிய செலாவணி உனக்கு செலவாகுது அப்படின்றீங்க. அந்நிய செலாவணி ஆகுது அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? நிறைய. அப்போது தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை ஏன் குறைச்சிங்க? கூட்ட வேண்டியதானே? அரசுக்கு வருவாய் வந்திருக்கும், தங்க விலை ஒரே முட்டை உயர்ந்திருக்கும், மக்கள் வாங்காது இருந்துட்டு போகிறாங்க. இப்போ யாரும் வாங்குறது இல்லை பெருசாக தங்கத்தை. விலை குறைஞ்சிட்டு தானே வருது. அது கூட்டிகிட்டு இருந்தபோது நீங்கள் எதுவும் பண்ணலை. எந்த நடவடிக்கையுமே கிடையாது மோடியை பொறுத்த வரைக்கும். மோடியை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை பார்க்குறது. கார்பரேட் க்ரோத், கார்பரேட்டுடைய ப்ராஃபிட்டு, கார்பரேட்டுடைய எக்ஸ்பான்ஷன், இதுக்கு தான் அவர் உதவுறாரே ஒழிய சாதாரண மக்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படியே மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா இவிஎம் வச்சு சரி பண்ணிடுறாங்க. சமையல் எண்ணெய் பயன்படுத்துவதையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், தாளிக்கெல்லாம் கூடாது. இவராட்டம் வந்துட்டு
கொரியால இருந்துட்டு காளான்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாரும் திங்கணும். அதுக்கு அவர் கொடுப்பாரு, ஒருத்தர் சப்சிடி கொடுப்பாரான்னு கேட்டு பாருங்க. மறுபடியும் சீமான் சொன்னால் தான் சொல்ல வேண்டியது. காலக்கொடுமை எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு வந்தது? என்ன செய்யறது எல்லாம்? நாட்டு மக்கள் மீது எந்த அக்கறையுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கார்பரேட்டு 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 தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த நாடு ஒன்றும் இல்லை. நீங்கள் வரும்போது 55 ரூபா இருந்தது, ரூபாய்க்கு நிகரான டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு. இன்றைக்கி என்ன ஆச்சு? 94 95 ரூபா ஆகிப்போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் 100 ரூபா வந்துச்சு. சரியாக போச்சா? என்ன நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க? சர்வதேச அளவுலையும் எதுவும் செய்யலை, உள்நாட்டிலையும் எதுவும் செய்யலை. ஆனால் பிரதமரை சுற்றிட்டு இருக்கிறீங்க. 3வது முறை நான் பிரதமர் ஆகிட்டேன், இது சாதனை. தலையில் அடிச்சுக்கிறலாம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? இவிஎம்மை ஒழிக்காத இவங்களை ஒழிக்க முடியாது. இவங்களை ஒழிக்காமல் அந்த நாட்டை மாற்ற முடியாது, மீட்கவும் முடியாது. ஒரு வருடம் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போக வேண்டாம் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு சார். ஆனால் மோடி அவர்களே வந்து 7 நாட்களுக்கு வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் வந்து செல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எதுவும் அவரோட ஒரு உலக குரு, லோக குரு, விஸ்வ குரு இல்லை. அவர் குரு போய் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் வீணா நீங்கள் வாயை கிளறீங்க? இதெல்லாம் என்ன சொல்கிறது? நம்ம ஒரு அரசியல் தலைவனுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு புத்தி கூர்மையும் அவர்கிட்ட இல்லை, கமிட்மெண்ட் இல்லை, அக்கறை இல்லை. என்ன அவரை பற்றி நம்ம பேசி என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். மக்கள் தான் கிளர்ந்து எடுத்து இவங்களை ஓட்டணும். புதுசாக ஒரு ஆட்சியை பிடிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்கலாம் வாக்காளர் இல்லைன்னு அறிவிக்கிறாங்க. சொல்றீங்க. அதாவது என்ன அப்படின்னோம்னா, இந்த நாடு எங்கே போட்டால் அனார்க்கின்னு சொல்லுவோம் தெரியுங்களா? எல்லாமே வந்துட்டு சீரழிஞ்சு கெட்டு போய் கிடக்குது. அப்படியே ஒரு நிலைக்கு போயிடுச்சு. நம்ம ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ அப்படியே இருக்கிறோம். மற்ற மாநிலங்கள்லாம் மோசமாக இருக்குது நிலைமை. சார், இப்போ இந்த சிலிண்டர் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை பெட்ரோல் டீசல் விலை வந்து உயரும் அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து இப்போ மோடி அவர்கள் அதுதான் அடி போடுறாரு. சிலிண்டருக்கு 100 ரூபா 150 ரூபா ஏற்றுவார். பெட்ரோல் விலை வந்து லிட்டருக்கு ஒரு 20 25 ரூபா ஏற்றுவார். அதுக்கு தான் அவர் அடி போடுறாரு. அதான் எப்படிலாம் சொல்கிறாரு. நாம் என்ன பண்ணுறது? குறைக்க பார்த்தா குறைக்க முடியல, மக்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால் விலையை ஏற்றணும். ஏன்னா வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி ஏற்ற விட்டுறாரு. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறது நமக்கு ரொம்ப நன்றி சார்.